إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய புனிதமிக்க மாதத்தில் புனிதமிக்க நாளான அரஃபாவுடைய நாளிலே நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றிய போது அவர்களுடைய அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாகத்தான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவெளியிலே இது போன்ற மதிய வேளையிலே சஹாபாக்களுக்கெல்லாம் அரஃபா பேருரையை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அரஃபா பேருரை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் வழிகாட்டக்கூடிய கருத்துக்களை அவர்கள் ரத்தின சுருக்கமாக அந்த உரையிலே மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா உரையிலே சொன்னார்கள், நான் இந்த வருடத்தோடு நான் உங்களை பார்ப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மரண தருவாய் நெருங்கி விட்டது என்பதை மறைமுகமாக அருமை சஹாபாக்களுக்கு, நபி தோழர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்ப அந்த அரஃபா பேருரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எடுத்துரைத்த மிக முக்கியமான கருத்துக்கள், ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய அழகிய உபதேசங்களை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் நிகழ்த்திய அந்த அரஃபா உரையைத்தான் இன்றைய உரையிலே நாம் பார்க்கவிருக்கின்றோம். நான் என்னுடைய சுய விளக்கங்களை தேவையான இடத்தில் மட்டும் சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அந்த அரஃபா உரையை மொழிபெயர்ப்பாக சொன்னாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வரிசையில் அந்த உரையை நிகழ்த்தினார்களோ அந்த வரிசையை நம்மால் அறிய முடியாது. பல்வேறு நூற்றுக்கணக்கான நபி மொழிகளிலே சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் அரஃபா உரையிலே இவ்வாறு சொன்னார்கள் என்று அவர்கள் துணுக்குகளாக நமக்கு அந்த செய்திகளை அறிவித்திருக்கின்றார்கள். அவற்றை ஒன்று திரட்டித்தான் நாம் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா உரையிலே என்னென்ன கருத்துக்களை சொன்னார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் அலைக்கும் ஹராம். முஸ்லிம்களே, மூமின்களே, உங்களுடைய இரத்தம் என்று சொன்னால் உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மானங்களும் உங்களுக்கு புனிதமானதாகும். ஒரு முஸ்லிமுடைய உயிர், செல்வம், மானம் ஆகியவற்றை இன்னொரு முஸ்லிம் புனிதமானதாக கருத வேண்டும். எவ்வாறு புனிதமானது? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா,
உங்களுடைய இந்த அரஃபா நாள் எப்படி புனிதமான நாளோ, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமான மாதமோ, இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமிக்க நகரமோ, அது போன்று கஅபாவிற்கு நிகராக, துல்ஹஜ் மாதத்தின் புனிதத்திற்கு நிகராக, அது போன்று அரஃபா நாளுடைய புனிதத்திற்கு நிகராக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உயிரையும் செல்வத்தையும் மானத்தையும் புனிதமாக கருத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்கள். இன்னும் சொன்னார்கள், ஃபலைஸ யஹில்லு லி முஸ்லிமின் மின் அஹீஹி ஷைஉன் இல்லா மா ஹல்ல மின் நஃப்ஸி. ஒரு முஸ்லிம் தனக்கு எதை ஹலாலானதாக அனுமதிக்கப்பட்டதாக கருதுகிறானோ, தனக்கு எதை விரும்புகிறானோ அதைத்தான் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கும் அவன் விரும்ப வேண்டும். வலா யஹில்லு லி இம்ரைஇன் மின் மாலி அஹீஹி இல்லா மா அஅதாஹு அன் தீபி நஃப்ஸி. ஒரு முஸ்லிம் அவனுடைய சகோதரன் மனப்பூர்வமாக எந்த செல்வத்தை ஹலாலான முறையில் அவனுக்கு வழங்குகிறானோ, வியாபாரத்தின் மூலமாகவோ அன்பளிப்பாகவோ அல்லது தொழில் செய்தோ ஹலாலான முறையில் வழங்கக்கூடிய செல்வம் மட்டும்தான் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹலாலானதாகும். ஹராமான முறையில் ஒரு முஸ்லிமுடைய செல்வத்தை எடுப்பது எந்த ஒரு முஸ்லிமுக்கும் ஆகமானதல்ல. அடுத்து சொன்னார்கள், அது ஆரியத்தும் அத்தாத்தும், மற்றவர்களிடமிருந்து இரவலாக பெறப்பட்டவற்றை பயன்படுத்திய பிறகு அவற்றை திருப்பி ஒப்படைத்து விட வேண்டும். இரண்டு பேர் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது ஒருவர் கடன் பெறுபவருக்கு ஜாமீன்தாரியாக இருக்கின்றார். ஜாமீன்தாரியாக இருக்கும் பொழுது கடன் பெற்றவன் அந்த கடனை திருப்பி ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால், எவன் ஜாமீன்தாரியாக பொறுப்பாளராக இருந்தானோ அவன் அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். கடன் என்பது அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இன்னும் சொன்னார்கள், லா தர்ஜிஉ பஅதி குஃபாரை யضرب بعضكم رقاب بعض. எனக்கு பிறகு நீங்கள் ஒருவருடைய பெடரியை இன்னொருவர் வெட்டி கொள்ளக்கூடிய காஃபிர்களாக, நன்றி கெட்டவர்களாக, காஃபிர்களின் தன்மை உடையவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு உடலை போன்று ஒற்றுமையாக, ஒரு கட்டடத்தை போன்று அவர்கள் இருக்க வேண்டும். இன்ன குல்ல முஸ்லிமின் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். அல் முஸ்லிமூன இஹ்வத்துன். முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள். அந்த ஒற்றுமை உணர்வோடு இஸ்லாமிய சமுதாயம் வாழ வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஊசிக்கும் பில் ஜார். அண்டை வீட்டார் விஷயத்திலே உங்களுக்கு நான் உபதேசம் செய்கின்றேன். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபி கூறுகின்றார், ஹத்தா அக்ஸன ஃபகுல்து இன்னஹு யுவர்ரிசுனஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார் விஷயமாக மிக அதிகமாக எடுத்துரைத்தார்கள். அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபி தோழர் சொல்கின்றார், நான் நினைத்தேன் அண்டை வீட்டாரை நமக்கு நம்முடைய சொத்துக்கு வாரிசாக்கி விடுவார்களோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அரஃபா பேருரையிலே அல்லாஹ்வின் தூதர் அண்டை வீட்டார் விஷயத்திலே கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் அவர்களுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும், அவர்களுக்கு துன்பம் தொல்லைகளை கொடுத்துவிடக் கூடாது என்பதை எடுத்துரைத்தார்கள். அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முழுமையான மூமின் என்றால் யார்? ஈமானிலே முழுமை அடைந்தவன் யார்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், வஸௌஹபிருக்கும் மனில் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதிஹி. எவன் ஒருவன் தன்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லிம்களுக்கு தொந்தரவு தொல்லைகள் கொடுக்காமல் இருக்கின்றானோ அவன்தான் ஒரு முழுமையடைந்த ஈமானை கொண்ட ஒரு முஸ்லிம். அலா உஹ்பிருக்கும் வல் மூமின். இறை நம்பிக்கையாளன் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். மன் அமினுன் நாசு அலா அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம். மக்கள் தங்களுடைய செல்வங்களுக்கும் தங்களுடைய உயிர்களுக்கும் இவன் மூலம் ஒருபோதும் பாதிப்பு ஏற்படாது என்று யார் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, இவன் ஒருபோதும் நம்முடைய உயிருக்கு பாதிப்பை உண்டாக்க மாட்டான், இவன் உயிர் ஒருபோதும் நம்முடைய செல்வத்திற்கு பாதிப்பை உண்டாக்க மாட்டான் என்று ஒரு மூமின் யார் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவன்தான் ஒரு முழுமையான ஈமானை உடைய இறை நம்பிக்கையாளன் என்று சொன்னார்கள். வல் முஹாஜிர். உண்மையிலேயே நாடு துறந்தவர், இஸ்லாத்துக்காக நாடு துறந்தவர் என்றால் யார்? மன் ஹஜ்ரல் ஹதாயா வல் துனூப். பாவங்களையும் தவறுகளையும் வெறுக்கக்கூடியவன் தான் உண்மையான முஹாஜிர். உண்மையாக இறைவனுக்காக அவன் நாடு துறந்தவன். வல் முஜாஹித். முஜாஹித் உண்மையான தியாகி என்றால் யார்? மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். அல்லாஹ்விற்கு வழிபடுவதிலே தன்னுடைய உள்ளத்தை எவன் பணிய செய்கிறானோ, இறைவன் சொன்ன அடிப்படையிலே, இறை தூதர் சொன்ன அடிப்படையிலே தன்னுடைய உள்ளத்தை யார் பணிய செய்கிறானோ அவன்தான் உண்மையான முஜாஹித், உண்மையான தியாகி என்று அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைத்தார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஸ்ரிகு வலா தஸ்னு. நீங்கள் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு விடாதீர்கள், திருட்டு குற்றம் செய்து விடாதீர்கள். வலா தஸ்னு. நீங்கள் விபச்சாரம் எனும் பாவத்தில் வீழ்ந்து விடாதீர்கள். அதே போன்று சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ். மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன். உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன் தான்.
அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு மனிதர் தான், ஒரு தந்தையிலிருந்து தான் நீங்கள் உருவாகி இருக்கின்றீர்கள். அதா லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي ولا اسود على احمر ولا احمر على اسود الا بالتقوى. எந்த ஒரு அரபி அல்லாதவரை விட அரபிக்கு எந்த சிறப்பும் இல்லை. அதே போன்று ஒரு கருப்பு நிறத்தவனை விட சிகப்பு நிறத்தவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை. சிகப்பு நிறத்தவனை விட கருப்பு நிறத்தவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை. இல்லா பித்தக்வா, இறையச்சத்தை கொண்டே தவிர. ஒருவன் கருப்பனாக இருந்து அவன் அல்லாஹ்வை அஞ்சினால் அவன் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவன். ஒருவன் கருப்பனாக இருந்து பாவமான காரியங்களை செய்தால் அவன் அல்லாஹ்விடத்தில் தாழ்ந்தவன். ஒருவன் வெள்ளையனாக இருந்து அவன் அல்லாஹ்வை அஞ்சினால் அவன் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன். இறைவன் நம்முடைய நிறங்களையோ தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்க்க மாட்டான். முஸ்லிம்கள் ஒருபோதும் ஜாதி பாகுபாடு, இன பாகுபாடு, மொழி வெறி, தேசிய வெறி இவற்றையெல்லாம் விட்டு நீங்கியவர்கள் தான் முஸ்லிம்கள். நம் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் பிற முஸ்லிம்களை ஒரே தந்தையிலிருந்து பிறந்தவர்கள், ஒரே இறைவனுக்கு அடிமைகள் என்ற கோலத்தில் சமத்துவத்தோடு பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அந்த அரஃபா பேருரையிலே எடுத்துரைத்தார்கள். அடுத்து சொன்னார்கள், அதா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன குல்ல தமிழ் மின் திமாயில் ஜாஹிலிய்யா மௌதூஉன், அறியாமை காலத்திலே செய்யப்பட்ட அனைத்து கொலைகளும் பழிக்கு பழி வாங்குதலும் இன்றோடு அது புதைக்கப்படுகிறது. வஅவ்வலமா அலமுஹு மின்ஹா ஜமல் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், நான் என்னுடைய குடும்பத்தில் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்பவர் அவர் கொல்லப்பட்டால் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டி இருக்கிறது. அதை நான் இன்றோடு குழி தோண்டி புதைக்கின்றேன். எந்த ஒரு அறியாமைக்கான பண்பாடுகளை வைத்து முஸ்லிம்கள் பழிக்கு பழி வாங்குதல், ரத்தங்களை ஓட்டுதல் என்ற காரியத்தை செய்யக்கூடாது என்று எடுத்துரைத்தார்கள். அடுத்து சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், வரிபல் ஜாஹிலியத்தி மௌதூஉன், அறியாமை காலத்தில் காணப்பட்ட வட்டி என்ற அந்த பெரும்பாவம் அதுவும் இன்றோடு புதைக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் வட்டி என்ற பெரும்பாவத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அறியாமை காலத்து மக்கள் செய்து வந்த வட்டி என்ற பெரும்பாவம் இன்றோடு என்னுடைய காலடியில் புதைக்கப்படுகிறது. அவ்வளவு ரிபன் அலமுஹு ரிபானா ரிபன் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், நபிகள் நாயகத்துடைய சிறிய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் வட்டி தொழில் செய்து கொண்டிருந்தார். அந்த தடை இறங்குவதற்கு முன்பாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்றைய தினம் என்னுடைய தந்தையின் உடன்பிறந்த சகோதரராகிய அப்பாஸுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, அதை நான் அனைத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஃபஇன்னஹு மௌதூஉன் குல்லு, என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வட்டியும் இன்றையோடு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அறிவித்தார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவியாக வாழக்கூடிய மக்களுக்கு சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, உங்கள் மனைவியர் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் அஹத்துமூஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடைக்கலமாக அமானிதமாகத்தான். அமானிதம் என்று சொன்னால் நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருள். ஒரு கணவனுக்கு அவனுடைய மனைவி என்பவள் இறைவன் பொறுத்திலிருந்து நம்பி ஒப்படைக்கப்பட்டவள். அல்லாஹ்வுடைய அமானிதமாகத்தான் உங்களுடைய மனைவியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு ஃபஅஹத்துமூஹுன்ன மீஸாகல் கலீலா, நீங்க அந்த பெண்கள் உங்களிடமிருந்து உறுதியான உடன்படிக்கை எடுக்கிறார்கள் என்ற அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டுதான் உங்கள் மனைவியருடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டீர்கள். எனவே உங்கள் மனைவியர் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, பெண்கள் விஷயத்திலே மனைவியர் விஷயத்திலே என்னுடைய அறிவுரையை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், நன்றாக கவனியுங்கள். ஃபஇன்னஹுன்ன அவானுன் இன்தக்கும், உங்கள் மனைவியர் உங்களிடம் ஒரு அமானித பொருளாக அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷையன் கைர தாலிக், இதை தவிர அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இல்லா அய்யதீன பிஃபாஹிஷத்தின் முபையினா, உங்கள் மனைவியர் விபச்சாரம் போன்ற மானக்கேடான காரியத்தை செய்தாலே தவிர. அப்படி ஒரு பெண் விபச்சாரம் அல்லாத மானக்கேடான காரியத்தை செய்தால் ஃபைன் ஃபஅல்ன, அவ்வாறு அவங்களுடைய மனைவியர் நடந்து கொண்டால் ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையிலே அவர்களை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். விபச்சாரம் அல்லாத தவறான செயல்கள் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் கண்டால் உடனடியாக தலாக் என்ற நிலைக்கு செல்ல வேண்டியதில்லை. அவர்களை நீங்கள் படுக்கையிலே விலக்கி வையுங்கள். வலரிபோ, அதற்கும் திருந்தவில்லை என்றால் வலரிபோகுன்ன லர்பன் கைர முபர்ரஹி, காயம்படாமல் அடித்து அவர்களை திருத்துவதற்கு நீங்கள் முற்படுங்கள். ஃபைன் அத்தானக்கும், இந்த இரண்டு நடைமுறைகளை கையாண்டு ஒருவனுடைய மனைவி தன்னுடைய தவறையெல்லாம் திருத்திக் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா,
அந்த பெண்களுக்கு எதிராக வேறு எந்த வழிகளை நீங்கள் நாடாதீர்கள். அவளுக்கு செலவுக்கு பணம் கொடுக்க கூடாது, கவனிக்க கூடாது, தலாக் விட வேண்டும் என்ற வழிகளை நீங்கள் நாடாதீர்கள். இன்னலக்கும் மின் நிசாயிக்கும் ஹக்கா, உங்களுடைய மனைவியருக்கு செய்ய வேண்டிய உங்களிடத்தில் நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. அதே போன்று நிசாயிக்கும் அலைக்கும் ஹக்கா, உங்கள் மனைவியர் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. அம்மா ஹக்குக்கும் அலா நிசாயிக்கும், நீங்கள் உங்கள் மனைவியர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஃபலா யூத்தின ஃபுர்ஷக்கும் மன் தக்ரஹூன, கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். ஃபலா யூத்தின ஃபுர்ஷக்கும் மன் தக்ரஹூன, கணவன் அமரக்கூடிய ஆசனத்திலே கணவன் யாரை வெறுக்கிறானோ அவர்களை ஒருபோதும் அமர்வதற்கு ஒரு பெண் அனுமதிக்க கூடாது. இது ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமை. கணவன் யாரை வெறுக்கிறானோ, கணவன் யாரை வெறுக்கிறான், யாரை நேசிக்கிறான் என்பது யாருக்கு தெரியாவிட்டாலும் மனைவிக்கு தெரிந்திருக்கும். அப்ப கணவன் யாரை வெறுக்கிறானோ அவனை அவனுடைய வீட்டிற்குள் வரவழைத்து அவன் அமரக்கூடிய ஆசனத்திலே அமர செய்யக்கூடாது. வலா யதன ஃபீ புயூத்திக்கும் லிமன் தக்ரஹூன், கணவன் யாரை வெறுக்கிறானோ அவனை அவனுடைய வீட்டிற்குள் அனுமதி கொடுக்க கூடாது. கணவன் யாரையெல்லாம் வெறுக்கின்றான் அந்த வெறுக்கக்கூடியவர்களை அவனுடைய வீட்டிற்கு அவள் அனுமதிக்க கூடாது. இது மனைவி என்பவள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்து அல்லாஹ் தூதர் சொன்னார், அல்லாஹ் ஹக்குஹுன்ன அலைக்கும், நீங்கள் உங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமை அன் துஹ்சினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்திஹின்ன வ தஆமிஹின்ன, அவர்களுக்கு ஆடை வழங்குவது, உணவளிப்பது, அதுபோன்று தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொடுப்பதெல்லாம் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், லா துன்ஃபிக் இம்ராத்துன் ஷையன் மின் பைத்தி ஸௌஜிஹா இல்லா பி இத்னி ஸௌஜிஹா, கணவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய வீட்டிலிருந்து எந்த ஒரு பொருளையும் மனைவி செலவு செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் வலத்தாம், உணவை கூடவா கணவனுடைய அனுமதி இல்லாமல் மற்றவர்களுக்கு வழங்கக்கூடாது? நபியான சொன்னார்கள், அம்வாலினா, அதுதான் நம்முடைய செல்வங்களிலேயே மிகச் சிறந்தது. ஒரு கணவன் தனக்கு அருகில் இருக்கும் பொழுது அவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டில் ஆக்கக்கூடிய உணவை கூட ஒரு மனைவி மற்றவர்களுக்கு வழங்குவது கூடாது. கணவனுடைய அனுமதியை பெற்றுத்தான் அவள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் எடுத்துரைக்கின்றது. அதே போன்று நபிகள் நாயகம் சொன்னார்கள், கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கையிலே சில பெண்கள் விபச்சார குற்றத்திலே ஈடுபட்டு விடுவார்கள். அப்படி விபச்சார குற்றத்திலே ஈடுபட்டால் இஸ்லாமிய அரசாங்கத்திலே விபச்சாரம் செய்த அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். அதே நேரத்தில் ஒரு பெண் விபச்சார குற்றத்திலே ஈடுபட்டு அது விபச்சாரத்தின் மூலமாக அவர் குழந்தை பெற்றெடுத்து விட்டால் என்ன சட்டம்? நபிகள் சொன்னார்கள், அது வலதுலில் ஃபிராஷ், அந்த குழந்தை, அந்த பெண் யாருடைய மனைவியாக இருந்தாலும் அவன்தான் விபச்சாரத்தின் மூலம் பிறந்த குழந்தையை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். விபச்சாரம் செய்த அந்த பெண்ணுக்கு கல்லறி தண்டனை கொடுக்கப்பட்டு அவளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். அந்த குழந்தையினுடைய பொறுப்பு, அவள் யாருடைய மனைவியாக இருந்தாலும் அவன்தான் விபச்சாரத்தின் மூலம் பிறந்த குழந்தையை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எவன் ஒருவன் தன்னுடைய தந்தை அல்லாதவரை தந்தை என்று சொல்கிறானோ, தன்னுடைய எஜமான் அல்லாதவரை எஜமான் என்று சொல்கிறான். ஒரு அடிமையாக இருப்பவன் அவனுக்கு யார் எஜமானோ அவனைத்தான் எஜமான் என்று சொல்ல வேண்டும். ஒருவன் தன்னுடைய பெற்றெடுத்த தந்தை அவன் யாருடைய இந்திரியத்திலிருந்து பிறந்தானோ அவரைத்தான் தந்தை என்று சொல்ல வேண்டும். யாராவது தந்தை அல்லாதவரை சொந்த தந்தை என்ற அர்த்தத்திலே பாவித்தார், அதே போன்று தன்னுடைய எஜமான் அல்லாதவரை எஜமான் என்ற ஒரு அடிமை பாவித்தால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய இந்த அரபு தேசத்திலே ஷைத்தான் சிலை வழிபாடு, நீங்கள் சிலைகளை வழிபடுவீர்கள் என்பதில் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். அரபு தேசம் என்றால் அரபு தேசம் என்று கருத்தல்ல, மக்களுடைய உள்ளங்களிலே தௌஹீத் பூந்து விட்டால், ஏகத்துவ கொள்கை பூந்து விட்டால் அந்த மக்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள், சிலை வழிபாட்டின் பக்கம், ஷிர்கான காரியத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள். உங்களுடைய இந்த நாட்டிலே ஷைத்தான் வணங்கப்படுவதை விட்டும் சிலை வழிபாடோ இணை வைக்கக்கூடிய காரியங்களோ இனி மேலோங்கிவிடும் என்பது ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். வலாக்கின் என்றாலும் அந்த ஷைத்தான் நீங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய
நல்லறங்களிலே எதை நீங்கள் அற்பமாக கருதுகிறீர்களோ அதில் உங்களை வழிகெடுத்து விடலாம் என்பது ஷைத்தான் திருப்தியாக இருக்கின்றான். உங்களை நல்லறங்களை செய்வதை விட்டு கெடுத்து வழிகேட்டு தள்ளிவிடலாம் என்று அவன் திருப்தியாக இருக்கின்றான். எனவே நீங்கள் அதில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்கள். மஸீஹு தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ் சொன்னார்கள். அவர் சொன்னார்கள், மா பஅஸல்லாஹு மின் நபியின் இல்லா அன்தரஹு, எந்த ஒரு நபியை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பிய எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். அன்தரஹு நூஹும் வநபியூன மின் பஅதிஹி, இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு பிறகு வந்த நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். வ இன்னஹு யஹ்ருஜு ஃபீக்கும், அவன் மனித இனத்திலிருந்து தான் அவன் வெளிப்படுவான். ஃபமா ஹஃபிய அலைக்கும் மின் ஷைனிஹி, அவனுடைய விஷயம் உங்களுக்கு மறைந்ததாக இருக்காது. ஃபலைஸ யஹ்ஃபா அலைக்கும், அது உங்களுக்கு மறைந்ததாக இருக்காது. இன்ன ரப்பக்கும் லைஸ மா அலா யஹ்ஃபா அலைக்கும், உங்களுடைய இறைவன் என்பவன் லைஸ பிஅவர், அவன் ஒருகன் ஊனமானவன் கிடையாது. ஆனால் தஜ்ஜால் என்பவன் வ இன்னஹு ஆவரு ஐனைல் யும்னா, அவனுடைய இரண்டு கண்களில் வலக்கண் அவன் ஊனமானவன், அது காய்ந்த திராட்சை பழத்தை போன்று அது துருத்தி கொண்டிருக்கும். எனவே நீங்கள் தஜ்ஜால் வரும்பொழுது தன்னை இறைவன் என்று சொல்வான், நீங்கள் அதை நம்பி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளிலே வஅன்தும் மஸ்ஊலீன அன்னி, என்னை பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். இறை தூதராகிய நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூது செய்திகளை முழுமையாக எடுத்துரைத்து விட்டேனா என்று என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மா அன்தும் காயிலூன், மக்களே நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று சஹாபாக்களிடம் கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நஷ்ஹது இன்னக கத் பல்லகத ரிசாலாத் ரப்பிக், அல்லாஹ்வின் தூதரே, உம்முடைய இறைவனின் தூது செய்திகளை எல்லாம் நீங்கள் எடுத்துரைத்து விட்டீர்கள். வ நஸஹத லி உம்மத்திக், உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் நல்லதை நாடிவிட்டீர்கள். எவையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மிக சிறந்ததோ அவை அனைத்தையும் எடுத்துரைத்து விட்டீர்கள். உங்கள் மீது உள்ள கடமையை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அந்த சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி அதை சஹாபாக்களை நோக்கி தாழ்த்தி, அல்லாஹு மஷ்ஹத் அல்லாஹு மஷ்ஹத் அல்லாஹு மஷ்ஹத், இறைவா நான் முழுமையாக எடுத்துரைத்து விட்டேன் என்பதற்கு நீயே சாட்சி, இறைவா நீயே சாட்சி, இறைவா நீயே சாட்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி தன்னுடைய தலையை உயர்த்தி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பல்லக் அல்லாஹும்ம பல்லக்து, இறைவா நான் முழுமையாக எடுத்துரைத்து விட்டேன், இறைவா நான் முழுமையாக எடுத்துரைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்னஹாத வஸிய்யத்துன் இலா உம்மத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியிலே செய்த அந்த அறிவுரை என்பது அவருடைய ஒட்டுமொத்த உம்மத்துக்குமான அறிவுரையாகும். மக்களுக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜிலே அல்லாஹ்வின் தூதர் விடை கொடுத்தார்கள். அவர்கள் ஹஜ்ஜத்துல், இதனால் தான் அந்த ஹஜ்ஜிற்கு ஹஜ்ஜத்துல் விதா, விடை பெறக்கூடிய ஹஜ், அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஹஜ்ஜாக அந்த அரஃபா பெருவழியிலே எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹித் அல் காயிப், இந்த உரையை யாரெல்லாம் செவிதாக்கி கேட்டீர்களோ அவர்கள் எல்லாம் இங்கு வராத மக்களுக்கு எடுத்துரைத்து விடுங்கள். ஃபருப்ப முபல்லகின் அவ்ஆ மின் சாமியின், சில நேரங்களில் நேரடியாக கேட்கவரை விட எவர்கள் எடுத்துரைக்கப்படுகிறார்களோ அவர்கள் மிக சிறப்பாக விளங்கிக் கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பேருரையிலே இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த அறிவுரைகளையும் அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்ன அவுலியா அல்லாஹி அல் முஸல்லூன், தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பவர்கள் தொழுகையாளிகள் தான், தொழுகையாளிகள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். மய்யுகீமு ஸலவாத்தல் ஹம்ஸ் அல்லதி குதிப அலைஹி, எவன் ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட ஐங்கால தொழுகைகளை தொழுது வயசூம ரமதான், ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்று வயஹ்தஸிபு ஸௌமஹு யரா அன்னஹு அலைஹில் ஹக்கும், அந்த நோன்பு தன் மீது கடமை என்று அவன் விளங்கி நன்மை எதிர்பார்த்து ரமதான் மாதம் நோன்பு நோற்று வயோதி ஜகாத்த மாலி, தன்னுடைய செல்வத்திற்குரிய ஜகாத்தை முறையாக நிறைவேற்றி யஹ்தஸிபுஹா, அதனுடைய நன்மையை நாடி தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை முறையாக நிறைவேற்றுகிறார்களோ இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்று சொன்னால் அது குறிப்பிட்ட கேட்டகரி அல்ல. ஒவ்வொரு மூமினுமே அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யார்? தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், ரமதான் மாதம் நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோக்கக்கூடியவர்கள், தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். இன்னும் நபி நாயகம் சொன்னார்கள், பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதரே, பெரும் பாவங்கள் என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, வ கத்லு நஃப்ஸின் மூமினின் பிகைரி ஹக்கின், நியாயமின்றி ஒரு மூமினுடைய உயிரை கொலை செய்வது, வ ஃபிராரு யௌமல் ஸஹஃப், யுத்த களத்திலே போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடுவது, வ அக்லு மாலில் யதீம், அனாதையுடைய சொத்துக்களை அவன் பெரியவனாகி அவனுடைய சொத்துக்களை திருப்பி கேட்டு விடுவானோ என்று பயந்து அவன் சிறு குழந்தையாக இருக்கும் போதே அனாதை சொத்துக்களுக்கு பொறுப்புதாரியாக இருப்பவர் அவற்றை சாப்பிடுவது, அது போன்று ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடுவது, கற்பொழுக்கம் உள்ள இறை நம்பிக்கை கொண்ட அபலையான பெண்கள் மீது அவதூறு பரப்புவது, அவள் அவனோடு போய்விட்டாள், இவனோடு போய்விட்டாள், இவன் அவளோடு போய்விட்டான் என்று எந்த ஒரு பாவத்தையும் அறியாத அபலையான பெண்கள் மீது அவதூறு பரப்புவது, முஸ்லிமான பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு நோவினை தருவது, தொல்லைகள் கொடுப்பது, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிமுறைகளை செய்யாமல் இருப்பது, ஹராம், அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயமாகிய அந்த காபாவிலே மக்கமா நகரத்திலே அதை போல் செய்வதை ஹலாலாக்கிக் கொள்வது, இவையெல்லாம் பெரும் பாவங்களாகும். இன்னும் சில ஹதீஸ்களிலே அஸ்ஸிஹ்ர், சூனியம் செய்வதும் பெரும் பாவம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் லா யமூது ரஜுலுன் லம் யாமல் ஹாவுலாயில் கபாயிர், இந்த பெரும் பாவங்களை எல்லாம் செய்யாமல் ஒரு மனிதன் மரணிக்கின்றான். எந்த நிலையில்? வ யுகீமுஸ் ஸலா வ யூத்திஸ் ஸக்கா, அவன் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை நிறைவேற்றி இந்த பெரும் பாவங்களை செய்யாமல் மரணித்து விட்டான் என்று சொன்னால், இல்லா கான மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ தாரின், மறுமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவன் ஒரே வீட்டிலே இருப்பான். அபுவாபுஹா மசாரிஉ மின் தஹப், அதனுடைய கதவுகள் தங்கத்தால் ஆனவை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்தார்கள். மக்களே, ஓபுது ரப்பக்கும், உங்கள் இறைவனை வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் உங்கள் இறைவனை வணங்குங்கள். வஸல்லு ஹர்ஸக்கும், உங்கள் ஐங்கால தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வஸூமு ஷஹ்ரக்கும், ரமலான் மாதத்திலே கடமையான நோன்பை நீங்கள் நோற்று வாருங்கள். வஅத்து ஸகாத் அம்வாலிக்கும், உங்கள் செல்வங்களினுடைய ஸகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வஅதியூ அம்ரிக்கும், நீங்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்ந்தால் உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். தத்ஹுலுல் ஜன்னத ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய சொர்க்கத்திற்குள் நீங்கள் நிம்மதியாக நுழைந்து விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா பேருரையிலே எடுத்துரைத்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியிலே அவர்கள் செய்த கடைசி ஹஜ்ஜிலே வெள்ளிக்கிழமையிலே இந்த மதிய வேளையிலே அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைத்த அரஃபா பேருரையின் ஒரு கணிசமான பகுதியை நாம் ஓரளவு அந்த பேருரையின் நபிகள் நாயகம் குறிப்பிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நம்முடைய மனதில் பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கையாக, சொர்க்கத்தை நோக்கிய வாழ்க்கையாக, இந்த உலகத்திலே இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில் வாழக்கூடிய சமுதாயம் என்பதற்கு எடுத்துக்காட்டான சமுதாயமாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக் கொள்ளாத வரை அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான். ஒரு சமுதாயம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழும் போது அந்த சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய அருட்கொடைகளை அல்லாஹ் ஒருபோதும் நீக்க மாட்டான். எப்பொழுது அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை தரம் தாழ்த்துவான், ஒரு சமுதாயம் பாவமான காரியங்களிலே வீழ்ந்து கிடக்கும் பொழுது அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இழிவை விதித்து விட்டால் அந்த சமுதாயம் திருந்துகின்ற வரை அந்த சமுதாயத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த இழிவு என்பது நீக்கப்படாது. நாம் எவ்வாறு அல்லாஹ்வை நோக்கி முயற்சிக்கிறோமோ, அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறையை நோக்கி முயற்சிக்கிறோமோ, அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய உதவி என்பது நமக்கு கிடைக்கும். என் தன்சுல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் என்றால் அல்லாஹ் சொன்ன கட்டளைப்படி நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். வை சப்பித் அக்தாமக்கும், உங்கள் பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். வலா தஹினு, நீங்கள் நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள். வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள். வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய சகோதரர்கள், நாம் அனைவரும் இந்த அரஃபா பெருவழியிலே அல்லாஹ்வின் தூதர் ஆற்றிய இந்த அரஃபா உரையிலிருந்து
நம்முடைய வாழ்க்கைக்குரிய அனைத்து கருத்துக்கு அறிவுரைகளையும் நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்க்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இன்றைக்கு அரஃபாவுடைய நாள் துல்ஹஜ் பிறை 9 நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற நாட்களிலே நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளிப்பதை விட இந்த அரஃபா நாளில் அல்லாஹ் அதிகமானோருக்கு நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளிக்கின்றான். எனவே நாம் இந்த நாளிலே அல்லாஹ்விடத்தில் அதிகம் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்ததாக நாம் நாளை பெருநாளை அடையவிருக்கின்றோம். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக காயிதே மில்லத் திரளிலும் நம்முடைய பள்ளிவாசல் வளாகத்திலும் கிழக்கே ரையான் பள்ளி திரளிலும் பெருநாள் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காயிதே மில்லத் திரளில் அனைத்து இடங்களிலும் சரியாக காலை 6:20 மணிக்கு பெருநாள் தொழுகை நடைபெறும். எனவே சகோதரர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் எல்லோரும் முன்கூட்டியே தயாராகி 6:20 என்றால் சில வேளைகளில் ஒரு 5 நிமிடம் தாமதமாகலாம், அதற்கு மேல் தாமதமாக முடியாது. எனவே நாம் முன்கூட்டியே அந்த பெருநாள் திறந்துக்கு சரியான நேரத்திற்கு நாம் வந்தடைய வேண்டும். ஹஜ்ஜு பெருநாள் அன்று சாப்பிடாமல் வருவது சிறந்தது, சுன்னத். நாம சாப்பிட்டு விட்டு வந்தால் பிழை அல்ல, சாப்பிடாமல் வருவது நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக என்ன செய்திருக்கிறார்கள், ஆக்கியிருக்கின்றார்கள். அதே போன்று நாம் பெருநாள் தொழுகைக்கு வரும் பொழுது வரும்போது ஒரு வழி, செல்லும் போது ஒரு வழி. நமக்கு முடியும் என்று சொன்னால் வரும்போது ஒரு வழி, செல்லும் போது ஒரு வழி. பெருநாளுடைய அந்த சந்தோஷத்தை பரவலாக்க வேண்டும் என்பது காரணமாக இருந்திருக்கலாம். ஒரே தெருவில் வரும்போது அந்த தெருக்காரங்களுக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கும். நிறைய தெருவில் பறந்து விரிந்து போகும்போது எல்லா தெருவில் உள்ள மக்களுக்கு என்ன இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்ப நாம் வரும்போது ஒரு பாதை, செல்லும் போது ஒரு பாதையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்திருக்கிறார் என்பதை நாம் நபி மொழிகளிலே பார்க்கின்றோம். அதுபோன்று நாளை இன்ஷா அல்லாஹ் பெருநாள் உரை சரியாக 15 நிமிடத்திலிருந்து 18 நிமிடங்கள் தான் நடைபெறும். எதற்காக இதை சொல்லி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு 5 கால தொழுகையே கடமை கிடையாது, எந்த தொழுகையும் அவர்களுக்கு கிடையாது. ஆனா அந்த பெண்கள் கூட பெருநாள் தொழுகைக்கு வந்து அவர்கள் தொழுகையில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்க வேண்டும். எதற்காக? அந்த பெருநாள் தொழுகையிலே சொல்லக்கூடிய தக்பீர், அல்லாஹ் அக்பர். பெருநாள் என்பது ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு நாள். அந்த பெருநாளுடைய பரக்கத் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், பெருநாளுடைய சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான். எனவே நாம் முன்கூட்டியே வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை நாம் என்ன செய்ய வேண்டும், பெருநாள் அந்த திறதிலே நாம் அமர்ந்து நம்முடைய நாவுகளால் மெதுவான குரலை சொல்லிக் கொள்ள வேண்டும். சப்தமிட்டு சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது. மெதுவான குரலிலே நாம் அல்லாஹ் அக்பர் தக்பீரை சொல்லிக் கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகை சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகை முடிந்த பிறகு அந்த உரையை நாம் நிர்பந்தம் உடையவர்கள் எழுந்து சென்றால் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு நிர்பந்தம், தலைவலி, வயிற்று வலி ஏதாவது வந்து அவங்க எழுந்து போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜும்மா உரை போன்று அல்ல என்றாலும் பெருநாள் உரையை செவிதாழ்த்தி கேட்பது நமக்கு நன்மையான காரியம். அந்த பெருநாள் உரையை நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். நம்மால் இயன்ற அளவு ஜமாத்துடைய நற்பணிகளுக்காக உங்களிடம் உதவி கேட்பார்கள். ஏழை எளிய மக்களும் அங்கே திரண்டு வந்து உதவி கேட்பார்கள். எல்லா மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும், ஜமாத்துடைய நற்பணிகளுக்கும் நாம் தாராளமாக தான தர்மங்களை வாரி வழங்க வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்று காட்டிய ஒரு நபி வழி. அதே போன்று பெருநாள் அன்று நாம் ஓய்வாக இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை அதிகம் சொல்லிக் கொள்ளலாம். என பெருநாள் என்பதே அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நாள். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய பெருநாள் வணக்கங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.